வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நெறிந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து நடத்துகின்ற இந்த இணைய வழிவகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையாக ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம மகரிஷியினுடைய ஞான களஞ்சியத்திலிருந்து கவிகளை எடுத்து அதற்கான பொருள் விளங்கி வர இன்றைய கவியாக ஞான களஞ்சியம் பகுதி 2 பாடல் எண் 1087. இது என்ன தலைப்புல கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சிவன் சீவன் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், போன பாடல்ல கூட பார்த்தோம், நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிற கதைய, அந்த உண்மைய, அந்த சத்தியத்தை மகரிஷி அவர்கள் எளிமையா நமக்கு கொடுக்கும் இல்லையா. ஒன்றே பலவாகியது அப்படின்னு எல்லா மதங்களும் புராணங்களும் வேதங்களும் சொல்ல திரும்ப திரும்ப இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி பலவாகியது அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியற மாதிரி சொன்னது மகரிஷி. இங்க அதுதான் கொஞ்சம் வித்தியாசம். சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, பாரதியும் வள்ளுவரும் இன்னும் எத்தனையோ சித்தர்கள் தாயும் அத்தனை பேர் சொன்னாங்க, எல்லா மதங்கள்லயும் குறிப்பிட்டது. ஆனா எப்படி வந்ததுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஒரு விஷயம் பாடம் நடத்துறாங்க, நடத்தும் போது எல்லா மாணவர்களுக்கும் புரியற மாதிரி கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு. சரி, ஏன் அவங்க எல்லாம் சொல்லல? இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவுக்கு எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன் அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த கால நிலைக்கேற்ப எளிமையா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை உதாரணங்களோட சொல்றதுதான் மகரிஷியுடைய மிகப்பெரிய பெருமை. அப்படி நமக்கு இந்த மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை, அதிலிருந்து ஞானம் வந்த கதை, இந்த இரண்டையும் மகரிஷி அவர்கள் ரொம்ப ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க. ஆனா அந்த மூலத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஒன்று, ஒன்றுமில்லாத ஒன்று, அதுதான் எல்லாமா இருக்கு. இதை எல்லா மதங்களும் புராணங்களும் ஒத்துக்குது இல்லைங்களா. அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மதம். இன்னொரு மதம் என்ன சொல்லிச்சு? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நானே வழியும் சக்தியும் ஜீவனமாய் இருக்கின்றேன். இன்னொன்னு என்ன சொல்லுது? நானே எல்லாமாகவும் இருக்கிறேங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹ். என்ன அர்த்தமா? அவரே எல்லாமுமாக இருக்கிறார். அந்த மூலத்தினுடைய தன்மாற்றம் தான் இந்த உலகம் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் மெஞ்ஞானிகள். அதே போல இந்த ஞானம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்தவர்களை விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். இப்படித்தான் அவங்கவங்க அறிஞ்ச உண்மைய எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் மதங்களும் மடங்களும். அதே போல விஞ்ஞானத்துல செய்த ஆராய்ச்சிய மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும். இப்ப இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்லூரிகள்ல கேள்விகள் கேட்கப்படுகிறது, விவாதங்களுக்கு இடம் உண்டு, தர்க்க ரீதியான சிந்தனையும் உண்டு. அதனால விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு விஞ்ஞானி கிட்ட போய் எலக்ட்ரான் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எலக்ட்ரானுக்கு ரூபம் கொடுக்கவே இல்லை.
எலக்ட்ரான்னா இப்படித்தான் இருக்குங்கிறத எங்க இயற்பியல் படிச்ச ஒரு விஞ்ஞானி கிட்ட கேட்டாலும் அவரு ஒரே ஆன்சரை தான் சொல்வார், ஒரே பதில் தான் சொல்வார். ஆனா அந்த இறைத்தன்மையையும் இறைநிலை பற்றிய விளக்கத்தையும் கொடுப்பதற்காக வந்த மெய்ஞானிகள் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னாலும் வாட் இஸ் காடுனா ஒவ்வொருத்தரும் ஒரு உருவத்தை சொல்லி அந்த உருவம் தான் உயர்ந்ததுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தர்க்கத்துக்கு இடமில்லை, விவாதத்துக்கு இடமில்லை. அதனால்தான் இந்த மெய்ஞானம் ஒரு பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு பழமொழி ஆங்கிலத்துல சொல்றாங்க, லாஜிக் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை பெட்டர் லாஜிக், பட் ஃபெய்த் cannot பி ரீப்ளேஸ்ட் பை பெட்டர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி. ஒரு லாஜிக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கான கோட்பாடு இன்னும் இன்னும் அப்கிரேட் ஆயிட்டே இருக்குங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு உபயோகப்படுத்துற இந்த போன் எடுத்துக்கோங்க, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க அவங்களோட ஓஎஸ் அவங்களோட சிஸ்டத்தை ஆஃபீஸ் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னதுன்னு பக் ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய சின்ன 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 ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்துறாங்க அடுத்த நிலையில. அப்ப லாஜிக் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை அ பெட்டர் லாஜிக். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? ஒரு காலத்துல புறா வீடு தூதுவாக இருந்தது, புறா மூலமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சாங்க. அடுத்தது தபால் வந்தது, எழுதினோம், கடிதம் போட்டோம், தந்தி கொடுத்தோம். அடுத்தது டெலிபோன் வந்தது. இன்னைக்கு பார்த்தா ஒரு கணத்துல உலகத்துல எந்த மூலைக்கும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். இதெல்லாம் லாஜிக் ரீப்ளேஸ்ட் பை அ பெட்டர் லாஜிக். ஆனால் faith cannot be replaced by better faith இல்லையா? எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, அவங்க புதுசா வராங்க, அவங்க கிட்ட நான் என்னோட இருக்கக்கூடிய தாயார் என் பக்கத்துல இருக்காங்க, அவங்கள நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். இவங்க கிட்ட நான் இவங்களை தாயார் என்று நம்புகிறேன்னு சொல்ல மாட்டேங்க இல்லையா? அங்கே உண்மை, அது ஒரு ஃபெய்த், ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை எப்படி சொல்வேன்? என்னுடைய தாயார் இவர்கள். அப்ப அதே அந்த சத்தியம் எப்படி மாறாததோ அது போல மாறாத ஒரு விஷயத்தை தான் மகரிஷி அவர்கள் இந்த மூலத்துக்குரிய விளக்கமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மாறாத சத்தியங்களை, எப்போதுமே மாறாத சத்தியங்களை சொல்லக்கூடியதுதான் வேதங்கள். அதுதான் சொர்க்கம், நரகம், யம, காலன், தேவர்கள் அப்படிங்கிற கற்பனையான விஷயங்களை கொண்டு விளக்கச்சு. ஆனால் அந்த கற்பனைகளை கடந்து மனுஷன் நல்லதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தெளிவு கொடுக்கும். அப்படி கொடுத்தவர் தான் மகரிஷி இல்லையா? இப்ப இன்னைக்கு அம்மா பாடினாங்க இறைவணக்க பாடல், குருவணக்க பாடல். இரண்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைப்புக்கு அப்படியே ஆப்டா பொருந்துதுங்க. அறிவு முழுமை அது முக்தி சொன்னாங்க. கடைசி வரி என்னங்க? அறிவு முழுமை அதுதான் முக்தி, அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம். அந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய பிறவி நோக்கம். ஒரு பாடல சொல்லுவாங்கல்ல, தெய்வ நிலை அறிந்து கொண்டேன், அந்த திருவருளே தெய்வமாக இருக்கிறது அப்படிங்கிற அனுபவம் ஒரு சிலர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வார்கள் சில்லோர். அவங்களுக்கு எப்படி விளக்குறாங்க? பாலை பெறையிட்டு தயிராக்கி அதுக்கப்புறம் பாலை தேடிக்கிட்டே இருக்கிறோம். இது மயக்கம் தானே. தேடுவது எதை என்று. அப்ப நம்ம கூடவே இருக்கிற இறைவனை, நமக்குள்ளேயே இருக்கிற இறைவனை எங்கேயோ ஒரு பொருள்லயோ ஒரு உருவத்திலேயோ ஒரு சிலையிலையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் மகிழ்ச்சி. சிவம் சக்தி என்பது வெளி, பரமானது. அழகா சொல்லிட்டோம். ஒன்று வெளி, அதுதான் நித்திய பொருள், அதுதான் எல்லாமா இருக்கு. அதுல இருந்து வந்த இயக்கம் சக்தி, அதுதான் பரமானது. அதுதான் இயக்கம். அது இணையுது பிரியுது, அதுதான் மாறி மாறி ஒளி முதல் ஐந்தாகி, அதுவே சீவனில் சிறந்த உணர்வாச்சு. ஒரே பாடல்ல அழகா கொடுக்குறாங்க. அந்த பாகத்துல சிவன் சீவன் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. அது அது ஏன் மனிதனால பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல? அதை பார்க்கிற அளவுக்கு புரிதல் கொடுக்கக்கூடிய குருமார்கள் வந்த உடனே புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதுதான் குருவணக்க பாடல்ல சொன்னாங்க. அறிவேதான்
தெய்வம் என்றால் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். கடைசியில சொல்றாங்க பாருங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர். இது நம்மோட மகிழ்ச்சி இல்லையா? அறிவில் அறிவாய் நிலைத்து அதற்கென ஒரு வழி, ஒரு ஒழுக்க பண்பு, ஒரு அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினாங்க மகரிஷி. அப்படி வாழ்ந்து காட்டினவங்க ஏன் நம்ம இந்த அறிவை, சிவத்தை அறியக்கூடிய அறிவு நம்ம கிட்ட இல்லைங்கிறதுக்கு ஒரு ஒரு பேம்பரிங் பண்றாங்க. பரவாயில்லப்பா, நீ மறந்துட்ட, ஏன் மறந்துட்ட அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. புக்ககம் போய் மக்கள் பெற்றும் பிறந்த அகம் மறவாள் போல. நம்ம வந்துட்டோம், அம்மா பெண்கள் திருமணமாகி புக்ககம் போய் புகுந்தாகம் இல்லையா, இன்னொரு வீட்டுக்கு போய் அங்கே மக்கள் பெற்று அங்கே வாழ்ந்து, என்னதான் வாழ்ந்தாலும் அம்மா வீடு மறக்காது இல்லைங்களா? அந்த பிறந்தாகம் எங்கேயும் மறக்காது, எத்தனை வயசானாலும் மறக்காது. அப்ப அது மாதிரிதான் இங்க வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க உள்ள அனுபவங்கள்ல மயங்கி நின்னாலும் சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் இந்த சீவன் நிலை மறவக்கூடாது. இந்த உள்ளே இருக்கக்கூடிய சிவன் தான் என்னிடம் ஜீவனாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஜீவன் மறக்க கூடாது. அப்பப்ப ஞாபகம், அம்மா வீடு எப்படி ஞாபகம் வருது. அதுக்கு மகிழ்ச்சி தலைப்பு கொடுக்குறாங்க பாருங்களேன், பரவசம் நிலைத்து நில். என்னது புரியல. அப்புறம்தான் தமிழோட பெருமை. பிரிச்சு பார்த்தா பரத்தின் வசம், அதுதான் பரவசம். பரவசம் என்பது நம்ம பல நேரங்கள்ல சொல்றோம், பரவசப்பட்டேன் அப்படின்னு ஒரு பொருள் கிடைச்சாலோ, இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சாலோ, ஏன் ஒரு பாடல் வரியில மகரிஷி கொடுத்திருக்காங்களே, அதுக்கு ஒரு சின்ன வரி புரியாது, அது புரிஞ்சிருச்சுன்னா வரும் பாருங்களேன் ஒரு எக்ஸ்பிரசி, ஒரு சந்தோஷம், அதுதான் பரவசம். அந்த பரவசம் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பார்த்தா பரத்தின் வசமாதல். ஆனா அந்த பரவசம் கிடைக்காததுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா என்னன்னு சொல்லுவாங்க, பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு இல்ல, நம்ம கிட்ட குறைவா இருக்கு அப்படின்னா என்ன வார்த்தை சொல்வோம்? பற்றாக்குறை. அதற்கும் விளக்கம் இருக்குதுங்க. பிரிச்சு பார்த்தா எதை பற்றணுமோ அதை பற்றாததனால் குறை ஏற்படும். ஒரு உதாரணம், வீட்டுல மளிகை பொருள் பற்றாக்குறை அப்படின்னா அங்க என்ன, எதை பிடிக்கணும், நான் சரியா திட்டமிட்டு என்ன தேவை, என்ன இருப்பு, அதை கொண்டு என்ன வாங்கலாம் அப்படிங்கறது திட்டம் போடுவதை பற்றாததால் எனக்கு இந்த பொருள் மாச கடைசியில குறைஞ்சு போச்சு இல்லையா? அப்ப அந்த திட்டமிடுதல் என்பது அங்கே பற்ற வேண்டிய ஒன்று. அறிவு பற்றாக்குறை, படிக்கிற பையனுக்கு புரியல அப்படின்னா அங்க என்ன பற்றணும்? அவன் ஆசிரியரை பற்றணும். ஆசிரியர் தனக்கு தெரிந்த வழிமுறைகளை எளிமையா கொடுத்து அந்த மாணவனுக்கும் புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, பள்ளிகள்லாம் பல நேரங்கள்ல இப்போ ஃபர்ஸ்ட் மார்க், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பெஸ்ட் ரிசல்ட் காமிச்சோம்னு சொல்லுவாங்க. ஆனா அது சரியில்லை இல்லைங்களா? நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறவங்களை வச்சு பாடம் எடுத்து முதல் மார்க் வாங்க வைக்கிறது பெருமை இல்ல. புரிந்து கொள்வதற்கு சிரமப்படக்கூடிய அந்த பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாணவனை கொண்டு வந்து அவருக்கும் ஏற்ற வகையில் அருமையா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் சொல்லி கொடுத்து அவனை நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினா அதுதான் பற்ற வேண்டிய ஒன்று. அப்ப இதே அடுத்தது ஞானம்ங்கிற நிலைக்கு போகும்போது என்னதுங்க, என்ன பற்றாக்குறை? நான் உடல்ல நோய், உள்ளத்துல களங்கம், மனதுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல், இதுல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதற்கு காரணம் என்ன? இந்த சிவத்தை அறியும் அறிவு பற்றாக்குறை. எதை பற்றணும்? அந்த ஒன்றை பற்றி கொள்ளணும். அந்த ஒன்றை பற்றாத வரை எனக்கு இங்கே குறை இருக்கும். இப்ப அதுதான் மகரிஷி இந்த பாடல்ல சொல்றாங்க, சிவமெனும் பூரணத்தை வெளியென்றே உணர்ந்துட்டோம். துரியாதீத தவம் நடத்தும் போது சாமிஜி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த சுத்த வெளி போறதுக்கு முன்னாடி சுத்த வெளிக்கு போய் அங்க அதோடு இணைந்து இருக்கும் போது அந்த பேராதார பெருவெளியோடு ஒன்றே கலந்து நிற்போம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுதான்
மனிதனுடைய பிறவியின் நோக்கம். இந்த எல்லையற்ற இறைநிலையை அறிவதற்கும் அடைவதற்கும் தான் இந்த பிறவின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. அப்ப அறிவது ஒன்று, அடைவது ஒன்று. அப்ப அதை அறிஞ்சிட்டா அதுதான் உணர்வு. அந்த துரியாதீத பாடல்ல சொல்லுவாங்கல்ல, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியிலே விழிப்பாய் நின்று நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இல்லையா? இப்போ பார்க்கக்கூடிய சிலைகள் உயிரற்றதா அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்களின் கூட்டமாக இருக்கக்கூடிய கற்சிலைகளில் கடவுளை பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்பிக்கை வழி அதை சொல்லி கொடுத்தது. ஆனால் விளக்கம் என்ன கொடுத்தாலும் அதன்படி முழுமை பேறு நிலை மகரிஷி அறிவின் வளர்ச்சி படிகள்ல சொல்றாங்க. அந்த முழுமை பேறு என்பது என்னங்க? அந்த உயிரற்ற கற்சிலைகளில் கடவுளை பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெற்ற நாம உயிருள்ள மனிதர்களிடம் கடவுளை பார்க்க தவறி விடுகிறோம். அதுதான் இங்க பற்றாக்குறை அப்படிங்கிற. அப்ப அந்த ஞானம் முழுமை பேறு என்பது என்னது? உயிருள்ள அத்தனையிலும் உயிரற்ற கற்சிலைகள்ல பார்க்க முடிஞ்ச நாம அதை அப்கிரேட் பண்ணலாம். அந்த லாஜிக் எங்க? ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடலாம். ஒரு பொம்மையும் அதுவும் அணுக்களின் கூட்டம், அதை கையை கால பிச்சுக்காம அழகா வச்சிருக்கலாம். ஒரு புத்தகத்தை மடிச்சு வச்சு படிக்காம அதனுடைய தன்மை துல்லியம் கெடாம படிச்சா அதுவும் அங்க அந்த சிவத்தை அறிவும் அறிவுதான். ஆனா இதெல்லாம் கூட பண்ணிடுவாங்க. சோஃபாவை பத்திரமா பாதுகாக்கிறோம், டைனிங் டேபிள தொடச்சு வச்சுக்கிறோம், டிவியை ஒரு நாளைக்கு 4 தடவை கண்ணாடி மாதிரி துடைக்கிறோம். நாம உபயோகப்படுத்துற மொபைலோட கண்ணாடியை தினந்தோறும் அதனோட அந்த மெயின் பேஜ கிளியர் பண்ணி தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் கடந்து உயிருள்ள மனிதர்களுக்கு உள்ள அந்த கடவுளை பார்க்க மறக்கிறது நம்ம கண்ணாடியில இருக்கக்கூடிய திரை. அந்த திரையை எடுக்கணும். அப்ப அதற்குதான் மகரிஷி எங்க இருந்து வந்தோம்ப்பா, எல்லாருக்கும் ஒரே பிளாஷ்பேக் தான், வேற வேற நினைச்சுக்கிட்டு உயர்வு தாழ்வா நினைக்க வேண்டாம். ஒரு முனிவர், அந்த முனிவர் இறைவனிடம் தவம் கேட்கிறாரு. தவம் கொடுத்து ஒரு வரம் கொடுத்துட்டாரு கடவுள். கொடுத்த உடனே இது உண்மையோ பொய்யோ இதுல இருக்க கான்செப்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு ஒண்ணு வேணாம், இருந்தாலும் கடவுள் தவம் வரம் கொடுக்குறேங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு? எனக்கு பல நேரங்கள்ல சுத்தி எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரு நேரம் கிடைச்ச போது தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதனால நீங்க எனக்கு தண்ணி கொடுங்க, நான் நினைச்ச உடனே அந்த கடவுளும் கொடுத்துறாரு. ஓகே, சந்தோஷம், உங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து விட்டேன். நீங்க எந்த நேரத்துல நினைச்சாலும் நான் தண்ணி கொடுப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் தண்ணியை எப்படி கொடுத்தாலும் நீங்க வாங்கி குடிக்கணும். எந்த தண்ணியை கொடுத்தாலும் வாங்கி குடிக்கணும். ஓகே, அவரும் அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. உடனே யோசிக்கிறாரு, இறைவா எனக்கு தண்ணி வேணும். உடனே அங்கே ஒருத்தர், ஒரு தோற்றம் ரொம்ப மோசமா இருக்கு. கிழிஞ்ச உடை, அதே போல அடுக்கான உடம்பு, கைகள்லயும் அழுக்கெல்லாம் இருக்கு. அவர் கையில ஒரு தகர குவளை வச்சிருக்காரு. அதுக்கு மேல அழுக்கு, உள்ள தண்ணி இருக்கு. அவரை பார்க்கும்போது அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். உண்மையில் அது கடவுள் இன்னொரு கடவுளை டெபியூட் பண்ணி அனுப்பிச்சதா அந்த கதை சொல்லுது. தேவாமிர்தத்தை தான் அனுப்புறாராம். அந்த தேவாமிர்தத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் இந்திரன்னு சொல்றாங்க. அந்த இந்திரனை வேஷம் மாத்தி அனுப்பிச்சு விடுறாராம். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறாருங்க? ஐய, அழுக்கா இருக்கு, நீ கொண்டு வந்து தண்ணி நான் குடிப்பேனா அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் பாலைவனத்துல நடந்து போய் அங்க குடிக்கிறாராம். அங்க இறைவன் வராரு, சிரிக்கிறார். உடனே இவருக்கு இறைவன் மேல கோவம். நான் தண்ணி கேட்டேன், எனக்கு வரம் வேற கொடுத்த நீனு, ஆனா நான் தண்ணி கேட்ட போது நீ கொடுக்கலன்னு அவரு மந்தகாச சிரிப்போட சொல்றாரு. நான் தான் ஒருத்தனை அனுப்பினேன், அதுவும் தேவா அமிர்தத்தை கொடுத்து அனுப்பினேன். அது எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனா உனக்கு கொடுத்தேன். நீ ஏன் வேணான்னு சொல்லிட்ட? நீ உள்ளே இருந்த இறைவனை பார்க்க முடியல, நீ வெளி தோற்றத்தை பார்த்து வித்தியாசப்படுத்திட்டு நீ வாங்கி குடிக்காம விட்டுவிட்ட. அப்ப அவர் ஞானியாங்க? ஞானின்னு ஒப்புக்கொள்ள முடியுமா? ஞானிங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்றாங்க, நானும் நீயும் ஒன்று என்று தெரிந்தவர்கள் ஞானிகள். அப்ப அதுதான் மகிழ்ச்சி இங்க சொல்றாங்க, சிந்தனையால் உணர்கின்ற வரை சிதறும் மனம் மாயை. கடைசி வரியில கொடுத்துட்டாங்க. இந்த சீவனுக்குள்ள சிவனை பார்க்கறது தெரியாத வரை என்னோட மனசு மாயையில இருக்கும், உயர்வு தாழ்வு கற்பிக்கணும். சமீபத்துல ஒரு ஆழியாறுல ஒரு பேராசிரியர் பேசும்போது சொன்னார்,
ஆதிசங்கரருக்கு கூட இந்த ஒரு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குள்ளேயும் இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு அந்த இதுல உயர்வு தாழ்வு பாக்குறாங்க இல்லையா, அந்த தாழ்ந்ததாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு இனத்தை சார்ந்த ஒரு மனிதன், அந்த இனம் இருக்கா இல்லையா இது நீங்க ஒத்துக்கொள்ள முடியாது, அவன்தான் உணர்த்தினான் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா ஒரு புலையன் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க. அந்த வராரு, அவர் எதிர்க்க வராரு, இவர் வராரா நடந்து வரும்போது தள்ளி நில் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவரை வித்தியாசமா இவர் பாக்குறாரு. உடனே அவர் கேட்டாராம் ஒரு கேள்வி, நீ தள்ளி நிற்க சொன்னது என்னையா என்னுடைய ஆன்மாவையான்னு கேட்டாராம். அங்கதான் அவருக்கு விழிப்பு வந்திருக்கு. இத குறிப்பிட்டார் அந்த பேராசர். அப்ப இங்க இந்த வித்தியாசத்தை மாற்றி இந்த மாயையிலிருந்து வரணும்னா இந்த சிவத்தை அறியும் அறிவு நமக்கு தேவை. அப்ப சிவன் என்னும் பூரணத்தை, அந்த எல்லையற்ற மெய்ப்பொருள் பெரும் பால், நாம் சொன்னோமே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நானே வலியும் சக்தியும் ஜீவனமாக இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா, அது எல்லாம் அந்த சுத்த வெளிதான். சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவு. அந்த அறிவு சும்மா இருக்குல்ல, அது விரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால முதல் இயக்கம் அந்த பரமானு, அது சக்தின்னு சொல்றோம், அது விண்ணாச்சு. சித்தர் எல்லாம் அதை சக்தி என்றார். அந்த சக்திக்குள்ளே சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம். சக்தி வந்துடுத்து, அந்த சக்தி இயங்குவதற்கு உள்ளே சிவமும் இருக்கு இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் மையப்புள்ளியில அந்த நியூட்ரான் சொல்றோம், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல்னு விஞ்ஞானம் சொல்லுதே, உள்ள ஒரு அசையாத ஒன்று, அசைகின்ற எல்லாத்துக்கும் நடுவுல அசையாத ஒன்று இருக்கே, அந்த ஒன்று அதுதான் சிவம். அது அமர்ந்து இந்த சக்தியை ஆட்டுவிக்கிறது. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். ஏன்னா உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம். இந்த உண்மையினை உணர்ந்துட்டா அதுதான் வாழ்க்கையில சந்தோஷம். அப்ப அதுதான் மகிழ்ச்சி உணர்த்துறாங்க. சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பு தான் இந்த பேரண்டங்கள் அனைத்தும். பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த சிவனுடைய திருவிளையாடல் தான். சிற்றுருவாய் பிறப்பு இறப்பு இடை வாழ்வதுவே உயிர்கள். சின்ன ஒரு எறும்புல இருந்து, அந்த அமீபால இருந்து தோற்றங்கள் அனைத்தும் பிறப்பு இறப்பு இடை வாழ்வதுவே. அது அந்த உருவமாக ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரை அது உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இது எல்லாத்தையும் கடந்து சிவத்தை அறியக்கூடிய பேரறிவை பெற்றவனே மனிதன். இதுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. அந்த சிற்றுருவா இருக்கக்கூடிய 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய அறிவினங்களுக்கு, அறிவுடைய அந்த உயிரினங்களுக்கு எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாங்கிறது தெரியாது. உணர்வதற்கான அந்த அனுமான அறிவை இறைநிலை கொடுத்து அனுப்பல. ஏன்? அவங்க அதெல்லாம் அப்கிரேட் ஆகாத லாஜிக் இல்லையா. உள்ள ஃபெய்த் உண்மை இருக்கு, இறைவன் இருக்கான், அதை உணரக்கூடிய தன்மை. இப்ப நம்மளே பாத்துக்கோங்களேங்க, இந்த மொபைல் வாங்குறவங்க, இதுல பல டெக்னிக் நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ள இல்லைங்களா. ஒரு 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 சமயம் பாத்தீங்கன்னா, அந்த மொபைல் வாங்கின புதுசுல ஒருத்தர் ஒரு போன் நம்பர் நமக்கு மெசேஜ்ல அனுப்புறாங்க, அதை எடுத்துட்டு கால் பண்ணணும். அதுக்கு தவிப்போம், அதை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போனுக்கு போய். அப்போ ஒரு நாள் என்னோட பையன் சொல்லி கொடுத்தான், ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற, எப்படிப்பா பண்றது, அது அப்படியே அமுத்தி புடி காப்பி ஆகும் ஆச்சா, நீ காலில் போயிட்டு வச்சு டச் பண்ணு பேஸ்ட் ஆகும், அப்படியே கேட்கும். அன்னைக்கு உண்மையில பரவசம் கிடைச்சதுங்க. ஏன்னா பற்றாக்குறையில இருந்திருக்கேன், அறிவினுடைய அளவு பற்றவில்லை. அப்ப இப்படித்தானே ஓரறிவு ஜீவனுக்குள்ள தன்மை இருக்கு, துல்லியம் இருக்கு, இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் எல்லாம் இருந்தாலும் அந்த நான் எங்க இருந்து வந்தேனோ அந்த அறிவை அறியக்கூடிய அறிவு அங்க கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்குது. அப்ப மனுஷன் கிட்ட என்ன பண்ணுச்சு இறைநிலை, அந்த குறையை நீக்கக்கூடிய பேரறிவை கொடுத்து அனுப்பிச்சிருச்சு. ஆனாலும் என்ன பண்ணுச்சு இந்த அறிவு, இங்க வந்த போது அனுபவிக்குது இல்லைங்களா. நினைவாய் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். தூய்மை பெறதுன்னா என்னங்க, இந்த களங்கங்களை எல்லாம் கழிச்சிட்டு அந்த ஞாபகத்துக்கு போகணும். ஞாபகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா. பழசை யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ஞாபகம்ங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய தமிழ்ல ஒரு பெரிய சூட்சுமமா ஞா ப கா 3 இருக்கு இல்லைங்களா.
அதுல இந்த பக்கம் இருந்து வந்தோம்னா கா என்பது கர்மா. கர்மாவின் அடிப்படையில் நாம செய்யக்கூடிய செயல்கள், அதிலேயே மனசு இருக்கின்ற வரை நல்லது கெட்டது தெரியாம வித்தியாசம் பார்த்து இவங்க நல்லவங்க, இவங்க எனக்கு பிடிச்சவங்க, இவங்க எனக்கு வேண்டாதவங்க, இவங்களை நான் வெறுக்கிறேன், இவங்களை நான் ரொம்ப விரும்புறேன், இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பயிற்சி பண்றோம். பரவசம் ஆவதற்கு பயிற்சி பண்றோம். பண்பாடு மாறுது. அப்படி மாறின பிறகு ஞாபகம் மாறுது. ஆஹா, கர்மாவை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழிய நான் பயிற்சி மூலமாக தொடர்ந்து செய்யும் போது மாற்றம் வருதும். அப்போ கடைசியா வந்த ஞா என்பது என்னங்க? ஞானம். அப்ப அந்த ஞாபகம் என்னது? இங்க புக்ககத்துக்கு வந்து அத்தனை விஷயம் செஞ்சாலும் பிறந்த அகத்தை மறக்காம இருக்கிறோமே. அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் சொல்வது போல அந்த வேலை செய்யற பெண்மணி குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இங்க வந்து என்ன வேலை செய்தாலும் அவங்களோட மனசு எங்க இருக்குங்க? அங்கே தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கிறதோ என்று. தாதி மனம் நீர்க்குடத்தேன்னு சொல்லுவாங்க. மேல தண்ணியை அடுக்கி வச்சுட்டு போவாங்க, பேசிக்கிட்டே போவாங்க. ஆனா மனசு எங்க இருக்குங்க? இந்த பேலன்ஸ்ல இருக்கும். அப்ப அது போல ஒவ்வொரு சிவம் அறியக்கூடிய பேரறிவை இன்பில்ட்டா கொடுத்திருக்காங்க. அந்த திரையை விலக்கிட்டு அந்த டூல நாம அப்கிரேடு பண்றதுக்கு தான் மகரிஷி பயிற்சி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னா அதுதான் சிவத்தை அறியும் அறிவு. இது தெரிஞ்சுக்கிற வரைக்கும், சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மாயை. மனசு சிதறிக்கிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு என்ன பயிற்சி? அதையும் மகிழ்ச்சி ஒரு பாடல்ல கொடுத்தாங்க. அதை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற. மகரிஷியின் மொத்த பயிற்சிக்கும் ஒரு சாம்பிள் பாடல்னா இந்த பாடல். தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற. பற்றுறதுன்னா என்னங்க? இப்ப நம்ம கையில மருதாணி வைப்போம், அது நல்லா பிடிச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? பற்றி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பற்றி இருக்குன்னா என்ன அர்த்தங்க? அந்த கலர் வேற தோல் வேறன்னு இல்லாம தோல் முழுவதும் அந்த சிகப்பு கலர் எங்கே வச்சோமோ அங்கே பற்றி இருக்கு. அப்படி நாம வேற தவம் வேற இல்ல, நாம வேற அறநெறி வேற இல்ல அப்படிங்கிறது இல்லாம அதுவே நாம ஆகக்கூடியது. தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்று தன்முனைப்பு குன்றி போகும். கர்மாவில 3 என்னதுங்க? ஆணவம். தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனை குன்றி போகும். பாவவினைகள் புதிது எழா, உன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து போகும். 3வதா மாயை. சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. கடைசி வரி, எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகி எண்ணிப்பாரி. சிவத்தை அறியும் அறிவை தவிர வேறு வழியே இல்லை. எங்க போய் சேர்றதுக்கு? அந்த ஞான நிலைக்கு சேர்வதற்கு, இணைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவதற்கு. இதற்கு கிடைச்ச ஒரு பற்று கூடிய ஒன்று குருவை பற்றி கொண்டோம்னா பற்றாக்குறை மாறிடும், பரவசம் கிடைக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.